சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா. இன்னுமா உனக்கு புரியல? இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட நீ ஏழை புரோகிதர் விட்டுட்டு பணக்கார பண்டிதர் வீட்டுக்கு போயிடுவ. போய் அதுக்கப்புறம் என்ன வேணும்? அந்த பண்டிதர் எவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் எல்லாம் வச்சிருக்காரு தெரியுமா? அதுக்கப்புறம் நீ கோடீஸ்வரன் வீட்டு மருமகளா போனா கோடீஸ்வரி தானே நீ. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட அந்தஸ்து பெரிய அளவுல உயர்ந்துடும். ஓகே, நல்லா யோசி விஷாக்கா, நல்லா யோசி. நீயே தனியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். கண்ட ப்ரொடியூசர் பின்னாடியும் கேமராமேன் பின்னாடியும் சான்ஸ் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல விஷாக்கா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் டேட் கேட்டு உன் பின்னால வருவாங்க. நல்லா யோசி விஷாக்கா, நல்லா யோசி. இந்த கல்யாணம் இல்ல, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு கிடைச்ச பெரிய லாட்டரி டிக்கெட். நல்ல சான்ஸை விட்டுறாத. நான் என் கையில கிடைச்ச சான்ஸை விட தயாரா இல்ல. சீக்கிரம் நாங்க போயே ஆகணும். நிச்சயம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போறேன். சுகானி சர்வாணி त्वया सह विभज्यते यत्तत्त्वं वहं तत्र प्रथमतः ब्रवीमि कुटुंब रक्षकार्यास्तामि अवानुपुत्र हरिदम् आस्ति नास्ति च सन्तुष्टा द्वितीयता विहितम् रुद्रु भक्तिरता नित्यं सदैव प्रियभाषिणी भविष्यामि पदेच्चैव तृतीयता परिवार देवीश्वम सर्वाबाधा प्रदनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी एवमेव त्वयाकारं स्वधैर्य विनाशनम्. இப்ப நீங்க உங்க பொண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க போறீங்க. இன்னிலிருந்து உங்க பொண்ணு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவகிட்ட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு அர்த்தம். பொண்ணுக்கு அந்த வீட்டுல எந்த கஷ்டம் வந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு அவளோட கணவனை தான் சாரும். அவருக்கு தான் அதிகாரம். இன்னிலிருந்து அவ பேரோட அவ கணவன் பேரும் சேர்ந்து வரும். உறவு முறையை மாத்தி விடுறதுக்கு பொண்ணோட சகோதரியை வர சொல்லுங்க. என்ன சேஷாத்ரி, ராதிகாவை கூப்பிடுங்க. ஆமால, உறவு முறை மாத்துறதுக்கு சகோதரி வரணும்ல. கூப்பிடுங்களேன் ராதிகாவை. ரிக்ஷா, வண்டி பஞ்சா போச்சு வராதுப்பா. அடச்சே,
என்னன்னு தெரியல, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. ராதிகா விஷாக்கா கூட பிறந்தவ இல்லையே, அவளை மாத்தி விட சொன்னா நாங்க தப்பா நினைப்போமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. எங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. நீங்க ராதிகாவையே கூப்பிடுங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதிகா இங்கதான் இருக்கா. இந்த கல்யாண வேலையெல்லாம் பார்த்ததுல தேவகிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. ராதிகா தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. அதனாலதான் ராதிகா இப்ப வர முடியல, ஓய்வு எடுத்துட்டு இருக்கா. சேஷாத்ரி, நீங்க எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்க. ஆனா இப்போ உறவு முறையை யார் மாத்துறது? இதோ கௌதமி இருக்கால, அவ பண்ணட்டும். அவளும் சகோதரி முறைதான். நல்லா இறுக்கமா கட்டி விடு. எங்க அண்ணனோட கட்டு அவ்வளவு இறுக்கமா இருக்கணும். எங்க அக்கா அதை விட இருக்கும். அந்த கடவுளே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. சேஷாத்ரி, மச்சனம் பொறி போடணுமே, யார் இப்ப இங்க மச்சன? புரோகிதர, விஷாகாவுக்கு கூட பிறந்த தம்பி யாரும் இல்ல. நந்து இருக்கானே? ஆமா, நந்து. நந்து எங்க? இதோ இங்க இருக்கா நந்து. ராதிகாவை தேடிட்டு ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டான். பையனும் பொண்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்க சொல்லுங்க. பிரதீப், நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம்ல? போயிடலாம், கவலைப்படாத. சீக்கிரம் பாப்பா, போயிடலாம். இரு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பிரதீப். போயிடலாம், இரு, சீக்கிரம் பாப்பா. கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்களேன். இப்ப நீங்க பொண்ணுக்கு பின்னால போய் நின்னு பொண்ணு அணைச்சா மாதிரி உங்க கைய கொண்டு வந்து பொண்ணு கைய பிடிச்சுக்கோங்க. சரி.
சீக்கிரமா போயேன்பா. எனக்கு என்னமோ இவர் வேகமா போவாருன்னு தெரியல. நீ எனக்காக வேண்டிக்கோ பிரதீப். ரூம்குள்ள யாரும் வரக்கூடாது, அவங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன பண்ணுவேனா? கவலைப்படாம இரு, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. நான் வாக்கு தருகிறேன். நான் வாக்கு தருகிறேன். என் வாழ்நாள் முழுவதும் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை என்றும் நான் காப்பேன். உன்னை என்றும் நான் காப்பேன். எவ்வளவு மெதுவா மிதிச்சு ஓட்டிட்டு இருக்காரு பாரு. கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களே. பதட்டப்படாம இரு, போய்கிட்டு தானே இருக்கோம். சரியான நேரத்துல போய் சேர்ந்துடலாம் நாம. ஐயோ, இந்த பக்கமா திரும்பி போங்க, இதுதான் ஷார்ட்கட். என்னப்பா பண்ற? வேகமா போய் தொலைங்களே, எங்களோட டென்ஷன் உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் வேகமா தான் போயேன்பா. அம்மி மேல இருக்கிற பொரிய காலால தள்ளிட்டு அவர் கைய பிடிச்சு மேடையை 3 தடவை சுத்தி வாமா. வலது அடி எடுத்து வைத்து வாசல் தாண்டி வா வா பொன்மையிலே பொன்மையிலே புகுந்த இடம் ஒளிமயமாய் உன்னால் தானே மாறும் மாங்குயிலே மாங்குயிலே. இந்த நேரம் பார்த்து வண்டியை திருப்பி வேற வழியா போப்பா. ஐயோ, திருப்பி இந்த பக்கமா போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரமா சீக்கிரம் ஏறு பிரதீப். இப்ப மறுபடியும் சொல்லுங்க. நான் வாக்குறுதி தரேன். நான் வாக்குறுதி தரேன். எந்த சுக துக்கத்திலும் என்றும் உன்னுடனேயே இருப்பேன். ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன், நாங்க சீக்கிரமா போகணும். பிரதீப், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாம இரு விஷாக்கா, ஒண்ணும் ஆகாது. எனக்கு தெரியும், இந்த கல்யாணம் எனக்கு தான் நடக்கும்.
இப்ப மறுபடியும் சொல்லுங்க. நான் வாக்குறுதி தரேன். நான் வாக்குறுதி தரேன். என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு உற்ற நண்பனாக நான் எப்பொழுதும் இருப்பேன். பாட்டிமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன உண்டலன்னு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, போயிடலாம். ராதிகா அக்கா கிட்ட நான் வரேன். வா என் கூட வா. நான் உன்னை ராதிகா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறேன். வா. ஏப்பா சீக்கிரமே போக மாட்டியா? இவ்வளவு மெதுவா மிதிச்சுக்கிட்டு இருக்க. நீ கவலைப்படாம இரு பிரதீப், பாத்துக்கலாம். என்ன வேணா நடக்கட்டும். என்ன நடந்தாலும் அந்த வீட்டுக்கு சின்ன மருமகன் நான் மட்டும்தான். அக்னிய சாட்சியா வள வந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு உங்க வாழ்க்கையில முழு துணைவி ஆயிடுறா. இப்ப நான் இதை தவிர வேற ஒண்ணு சொல்லணும். தாராளமா. நான் வாக்குறுதி தருகிறேன். எப்பொழுதும் யாருடைய பேச்சை கேட்டும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னுடைய இந்த வாழ்க்கை உன்னுடனே ஆரம்பமாகும், உன்னுடன் தான் முடியும். இப்ப பொண்ணு புள்ளையும் உட்காருங்கோ. இப்போ பொண்ணு கழுத்துல மாங்கல்ய தாரணை பண்ணுங்கோ. இந்தாங்க தேவா, மாங்கல்யத்தை எடுத்துக்கோங்க. இங்கதான் நிறுத்துங்க, நிறுத்துங்க. இங்கதான் நிறுத்துங்க, சீக்கிரம் இறங்கு. பிரதீப், நீ மெதுவா இப்படியே போயிடு, நான் பத்திரமா உள்ள போயிடுறேன். சரி, ஓகே. இந்தப்பா. இப்ப பையன் பொண்ணோட நெத்தியில குங்குமம் இடணும். அட்லீஸ்ட் இந்த சமயத்திலேயாவது முகத்துல இருந்து துணி எடுக்கலாம்ல. இப்ப உங்க ஆசை நிறைவேறிடும் தேவா. எப்படியும் குங்குமம் வைக்கும் போது துணியை எடுத்து தானே ஆகணும்.
ரொம்ப ஆசையா பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு இருக்கீங்க இல்ல? அப்போ வாங்க, முதல்ல வந்து அந்த துணியை எடுங்க. இன்னும் எடுக்காம விட்டா பாவம் நம்ம தேவா சன்னியாசி ஆயிடுவா. நான் போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னே தெரியலையே. ராதிகா மணவரையில உட்கார்ந்திருக்கா. எல்லாரும் நான் தான் உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சிட்டாங்களா? சின்ன மருமகள் வழங்குபவர் ஆச்சி சிக்கன் 65 மசாலா.